வணக்கம் ராஜேஸ்வரி. திருப்பூர் கரைப்புதூர் பகுதியில் ஆலயா என்ற பெயரில் பனியன் துணிகளுக்கு சாயம் ஏற்றும் டையிங் நிறுவனமானது செயல்பட்டு வருகிறது. இந்த டையிங் நிறுவனத்தில் உள்ள சாய கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியில் குண்டமேடு பகுதியைச் சேர்ந்த சரவணன், வேணுகோபால் உட்பட 5 பேர் ஈடுபட்டிருந்த போது விஷவாயு தாக்கியதில் சரவணன் மற்றும் வேணுகோபால் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இவர்களுடன் இருந்த மற்ற 3 பேர் ஆபத்தான நிலையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் ஆபத்தான கட்டத்தில் இருந்த 3 பேரை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உயிரிழந்த 2 பேர் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். தகவல் அறிந்து திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்த உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் உயிரிழந்தவர்களின் சடலத்தை பார்த்து கதறி அழுத சம்பவமானது கல் நெஞ்சையும் கண்கலங்க வைத்தது. இதனிடையே போலீசார் முதற்கட்ட விசாரணையில் ஆலயா டையிங் நிறுவனம் சார்பில் உரிய பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி தொழிலாளர்களை சாய கழிவுநீர் தொட்டிக்குள் பணி செய்ய அமர்த்தியது உயிரிழப்புக்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. தற்போது டையிங் நிறுவன உரிமையாளரை பிடித்து பல்லடம் போலீசார் விசாரணையை நடத்தி வருகின்றனர். ராஜேஸ்வரி.